Hi friends, welcome to Avira's Tips Queen. It's me Mythili. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கோழிக்கு வெள்ளை கழிசல் நோய் வந்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது தான் மருந்து. அந்த மருந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தறலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கீழா நெல்லி செடி. இந்த செடியோட வேர் பகுதியை நம்ம பயன்படுத்திக்கலாம். வேர் பகுதி மண்ணா இருக்கும். அதனால கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம். 2-3 செடியை நான் வந்து கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு பல்லு பூண்டு, அது கூட 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குப்பை மேனி செடி. இதோட தலையை வந்து ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாம். துளசி தலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூட மிளகு ஒரு 4 சேர்த்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்குங்க, ஏன்னா வெங்காயமே தண்ணீர் விடும். அவ்வளோதாங்க, கோழிக்கான மருந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெள்ளை கழிசல் நோய் அப்படிங்கிறது எல்லா கோழிக்கும் பரவக்கூடியது. அதனால எந்த கோழி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கோ அதுக்கு வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக வாயில் உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். மற்ற கோழிக்கெலாம் நம்ம அரிசியில் கலந்தோ இல்லை சாதத்தில் கலந்தோ மக்காச்சோளத்தில் கலந்தோ நம்ம கொடுத்துக்கலாம். இது நோய் வந்தால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து இந்த கலவையை கோழிக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்டாக் ஆகாது. இப்போ ஒரு கோழிக்கு நோய் வந்ததுன்னா எல்லா கோழிக்கும் பரவும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கும். கோழி வளர்த்துறவங்களுக்கு இது ஒரு பெரிய லாஸாக கூட ஆகும். ஸோ நம்ம வந்து இதை ஒன்று ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் நோய் வரதை தடுக்கலாம். டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு காலையில் 3 உருண்டையும் சாயந்தரம் 3 உருண்டையும் 3 நாளைக்கு தொடர்ந்து போட்டுட்டு வந்தோம்னா கோழி வந்து சீக்கிரமாக க்யூர் ஆயிரும். இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நாங்கள் இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 கோழிக்கு பக்கமாக காப்பாற்றிருக்கோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.